சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூலை 19. முதல் கல். முதல் கல். கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். 1 கொரிந்தியர் 4:5. சிக்கலான வேளைகளிலும் நமது நாசரேத்து தச்சரின் பொறுமையை என்னென்று சொல்வது? விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டவளை அவரிடம் கொண்டு வந்தார்கள். குற்றம் சாட்டினோர் வேத போதகரும் ஆலய தலைவருந்தான். இயேசுவின் நியாய தீர்ப்பை கோரினர். அவரோ கேளாதவர் போல் குறிந்து தரையில் எழுத துவங்கிவிட்டார். தலைவர்களோ அவரை விட்டார்கள் இல்லை. எனவே அவர், உங்களில் பாவமில்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லெறியட்டும் என்றார். அவர்கள் எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டு அவளை கல்லெறிய தகுதியுள்ள ஒரே நபராகிய இயேசுவுக்கு முன் அவளை விட்டுவிட்டு ஒவ்வொருவராக கடந்து சென்றனர். இயேசு அவளை பார்த்து, நானும் உனக்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதில்லை என்றார். உடனெழும் உணர்வினார். இயேசு செயல்படவில்லை. அமைதியாக அச்சூழலை பகுத்து பார்த்தார். குற்றம் சாட்டினவர்களையும் குற்றம் சாட்டப்பட்டவளையும் குறித்து சிந்தித்தார். தரையில் எழுதி கொண்டு நேரம் எடுத்தார். என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று தெரியாத வேளைகளில் நாமும் தாளில் சும்மா கிறுக்கிக் கொண்டிருப்போம் அல்லவா? காலத்திற்கு முன்னே எதற்கும் தீர்ப்பளித்துவிடக்கூடாது என்று கட்டளை பெற்றுள்ளோம். பிறரது தவறுகளை குறித்து பொறுமையாயிருப்போம். அவர்கள் நமது தவறுகளை குறித்து பொறுமையாயிருக்க வேண்டுமே. தீர்ப்பளிக்கும் மனப்பான்மை எத்தனை நண்பரை பிரித்து விட்டது, எத்தனை ஐக்கியங்களை உடைத்து விட்டது. பிறர் மீது நாம் பொறுமை இழப்பது போல் கடவுளும் நம்மீது பொறுமை இழந்தால் நம் கதி? மத்தேயு 18:21-35 வரை 7-70 தரம் பொறுத்திருப்போம். துன்மார்க்கத்திற்கு தன்னை விற்று போட்ட இவ்வுலகை நியாயத்திற்க இயேசு என்றோ திரும்பியிருக்கலாம். அவரோ மனம் திரும்புவதற்கு போதுமான சமயமில்லை என்று, யாரும் கெட்டுப்போகக்கூடாது என்று தமது வருகையை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார். 2 பேதுரு 3:9. அவரது பொறுமையை தாமதம் என்று மக்கள் தப்பாய் கணிக்கிறார்கள். அவருக்கோ மக்களது கணிப்பை குறித்து அக்கறை இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்படுவதே அவரது விருப்பம். அப்படியே நாம் பொறுத்து போவதை மக்கள் சமரசம் பண்ணி ஒத்துப்போதல் என்பர். நாமோ இயேசு பாவியாகி அப்பெண்ணிடம் நடந்து கொண்டது போல பிறரோடு உள்ள எல்லா இடைப்பாடுகளிலும் அவர்களது மீட்பையே கருத்தாய் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6:1. மக்களை அவசரத்தினால் சீரழிக்க அல்ல, அன்பினால் சீடராக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல சமயங்களில் தெளிவாக நிதானிக்க முடியாததற்கு முக்கிய காரணம் நம் கண்ணில் உள்ள பாறைக்கல்லே. மத்தேயு 7:1-5 வரை. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை.